வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில ஜூன் 20 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம வள்ளியோட பேர்ல கடையை திறந்ததோட வள்ளிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். மாறன் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. அப்ப மாறன் என்ன சொல்றாருன்னா, இது என்னோட ஐடியா இல்லாத, இது எல்லாமே வள்ளி தான். அவளோட பாசம் உன் மேல எந்த அளவுக்கு வச்சிருக்கா அப்படிங்கறத அவ காமிக்கணும்னு நினைச்சா அதே மாதிரி காமிச்சிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி ரொம்ப சந்தோஷப்பட்டு வீராவை கட்டிப்பிடிச்சு, அப்படியா வீரா அப்படின்னு சொல்லி வீராவுக்கு நன்றி சொல்றாங்க. அப்ப விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி விடலாம் அப்படின்னு பார்த்தா இவன் திடீர்னு இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க விஜய். அதே நேரம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு விஜய்க்கு செம்ம கோவம். இந்த இடத்துல இனிமேலும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாறன் கவலையா இருக்கிறத நம்ம வள்ளி கவனிக்கிறாங்க. வள்ளி மாறன் கிட்ட, என்னடா அண்ணன் என்ன வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, மாமா அவரோட காசுல முதல் போனி பண்ணா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா மாமா வரல. அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் அந்த பக்கமா வரத நம்ம வள்ளி கவனிக்கிறாங்க. பாத்தியா, அண்ணன் வந்துருவாருன்னு நான் அப்பவே சொன்னல, அங்க பாருடா, தான் புள்ள முன்னேறத எப்படி ஒரு அப்பாவால பார்க்காம இருக்க முடியும்? பாத்தியா, உன்னை தேடி வந்துட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதோட மாறனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப கொசு மருந்து அடிக்கிறவங்க அந்த பக்கமா வராங்க. வள்ளி என்ன பண்றாங்கன்னா, வாண்ண அப்படின்னு சொல்லி நேரா கடைக்குள்ள அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, பாத்தியாண்ண மாறனோட கடைய? மாறன் நல்லா கடை கட்டியிருக்கான் பாத்தியா? ராமச்சந்திரன் சொல்றாரு ஆமா அப்படின்னு. அப்புறமா ராமச்சந்திரன் அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஒரே ஒரு பொருளை எடுத்து போட்டு காசு கொடுக்குறாரு. வீரா ரொம்ப சந்தோஷமா காசை வாங்கிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுக்குறாங்க. முதல் போனி நம்ம ராமச்சந்திரன் பண்ணிட்டாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம வீரா. அப்புறமா ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம வள்ளி நேரா மாறன் கிட்ட, பாத்தியா, அண்ணன் ஒன்னும் கொசு மருந்துக்கு பயந்து ஒன்னும் கடைக்குள்ள வரல. உன் கடையை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு அண்ணனுக்கு ஒரு காரணம் கிடைச்சு அண்ணன் அதை பயன்படுத்திக்கிடுச்சு பாத்தியா? அப்ப மாறன் சொல்றாரு, என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா அத்தை அப்படின்னு. அப்ப வீரன் சொல்றாங்க, ஆமா, மாமா என்னைக்கும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் ராமச்சந்திரன் அந்த கடையை பார்த்துட்டு கண் கலங்கிட்டு அந்த இடத்துல இருந்தே நடந்து போறாரு. வள்ளி அங்கேருந்து ராமச்சந்திரன் பாத்தியான, உன் புள்ள எவ்வளவு பெரிய கடை கட்டியிருக்கான் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் காரணமே வீராதான். வீரா என் பிள்ளையோட வாழ்க்கையில வந்த பிறகுதான் இப்ப மாறன் ஒரு அளவுக்கு வர ஆரம்பிச்சுட்டான். வள்ளி சொல்றாங்க, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேனே, வீரா நம்ம கடவுள் கொடுத்த கிஃப்ட், நம்ம மாறனோட வாழ்க்கையவே மாத்திட்டா பாத்தீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் பிள்ளை நல்லபடியா முன்னேறிடுவான் அப்படின்னு ராமச்சந்திரன் கண் கலங்குறாரு. வள்ளி ராமச்சந்திரனை பார்த்து, அவன் மேல இவ்வளவு பாசம் இருந்தோம் ஏன்னு அவளை பேசுற? ராமச்சந்திரன் சொல்றாரு, நான் என்ன வள்ளி பண்றது, சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போயிருது. வள்ளி சொல்றாங்க, எல்லாரு மேலயும் வச்சிருக்கிற நம்பிக்கை மாறன் மேல மட்டும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. ராமச்சந்திரன் சொல்றாரு, நான் கூடிய சீக்கிரம் என் புள்ள முன்னேறத பார்க்க போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து போறாரு. விஜய் வீட்டுக்கு போனதோட செம்ம காண்டுல இருக்காங்க. அப்ப விஜய் என்ன பண்றாங்கன்னா, ஸ்வீட் ரெடி பண்றாங்க. அப்ப கண்மணி, ராமச்சந்திரன் எல்லாருமே வராங்க. அப்ப நம்ம விஜய் அங்கேருந்து ஸ்வீட் கொண்டுட்டு வராங்க. நேரா வள்ளிக்கு கொண்டுட்டு வராங்க. இத பார்த்துட்டு கண்மணி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, வந்ததோடயே வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாடா, ஐயோ வள்ளி சித்திக்கு எதோ கொடுக்க போறாளே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப விஜய் இங்க இருந்து சித்தி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்க போக கண்மணி கேக்குறாங்க, என்ன விஜய் இது? அப்ப விஜய் சொல்றாங்க, இல்லக்கா, வள்ளி சித்தியோட பேர்ல தானே கடை ஓபன் பண்ணிருக்காங்க, அப்ப அவங்க இனிப்பு சாப்பிட்டே ஆகணும்ல, அதான் கொண்டு வந்தேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்ப வள்ளி சொல்றாங்க, என்ன கண்மணி இப்படி பேசுற?
விஜய் நீ குடு விஜய் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. இத பார்த்ததோட கண்மணிக்கு ஷாக்கு, பயமும் அதிகரிக்குது. அப்ப விஜய் நைஸா கண்மணி கிட்ட வந்துட்டு, என்னக்கா, விஷத்தை ஸ்வீட்ல வச்சிருக்கணும்னு நினைச்சு பயந்துட்டீங்களா? இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். திடீர்னு அவளை சாக விடக்கூடாது. ராமச்சந்திரனை கஷ்டப்படுத்தி தான் இந்த வள்ளிய சாகடிக்கணும். இது கேட்டதோட கண்மணியும், சரி சரி, நான் ஒன்னும் பயப்படல. என்ன திடீர்னு இப்படி எல்லாருக்கும் முன்னாடியிலையும் கொண்டாந்து கொடுக்குறீன்னு தான் பயந்தேன். நம்ம மாட்டிப்போம்ல, அதுக்குதான் சொன்னேன். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, ஓ அப்படியாக்கா, நான் கூட கொஞ்ச நேரத்துல வள்ளி சித்தி மேல நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்களோன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டேன். இது கேட்டதோட நம்ம கண்மணி சொல்றாங்க, சேச்ச, இந்த குடும்பத்து மேல நான் பாசமா இருக்கணும், அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் அண்ணனும் என் ராஜேஷும் இறந்ததுக்கு இந்த வள்ளியும் ஒரு காரணம் தானே. இவளும் இந்த குடும்பத்துல உள்ளவ தானே. அதனால நான் நீ என்ன பண்ணாலும் சரின்னு தான் சொல்லுவேன். இதை கேட்டதோட விஜயும் சரி அப்படிங்கிறாங்க. கண்மணி கேக்குறாங்க, சரி விஜய், நீ அடுத்து என்ன பண்ண போற? விஜய் சொல்றாங்க, அதை இப்ப ஓப்பனா சொல்ல முடியாதுக்கா, நான் சொல்றேன். இதை கேட்டதோட கண்மணியும், இதுக்கு மேல இவகிட்ட கேட்டா நம்ம மேல சந்தேகம் வந்துரும், சோ இவகிட்ட நம்ம கேக்குறது தப்பு அப்படின்னு நம்ம கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா விஜய் நினைக்கிறாங்க, ஏ ராமச்சந்திரா, எங்க அப்பாவோட தவசம் வர்றதுக்குள்ள இந்த வீட்டுல ஒரு இலவு விழ போகுது அப்படின்னு விஜய் ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு நானே முன்கூட்டியே ஸ்வீட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வள்ளி வந்துட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அதே நேரம் நம்ம கண்மணி என்ன பண்றாங்கன்னா, நேரா வீராவை போய் பாக்குறாங்க. வீரா நேரா கண்மணி கிட்ட, கண்மணி இங்க இதுக்கு வந்த? அந்த விஜய்க்கு சந்தேகம் வந்துடும். அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நம்ம நினைச்சதை விட அவ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறா. அவளோட அடுத்த டார்கெட் வள்ளி அப்படின்னு என்கிட்டயே சொல்றா. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, வள்ளி அம்மாவா? இப்போதைக்கு நம்ம மாறன் கிட்ட எதுவும் சொல்ல முடியாதே. இங்க பாரு, அந்த வீட்டுல வள்ளி அம்மாவுக்கு நீ தான் பாதுகாப்பா இருக்கணும். கண்மணி சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வீரா. அதே நேரம் நம்ம வள்ளி நேரா மாடிக்கு போறாங்களா. அங்க போகும் பொழுது துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜி நைஸா மாடிக்கு போறாங்க. வள்ளி அந்த துணிமணி எடுக்கிறதுக்காக ஒட்டுல நின்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜன்னல் கிட்ட ஒரு துணி விழுந்துட்டு அதனால கீழே குனிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜி நைஸா போயிட்டு டக்குன்னு வள்ளிய மாடியில இருந்து பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இதனால வள்ளி மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்ப திடீர்னு சத்தம் கேட்டதோட வீரா சொல்றாங்க, அக்கா ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கண்மணி. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா, ஐயோ வள்ளியம்மா சத்தம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ராமச்சந்திரன் இங்க இருந்து ஓடி வராரு. என்ன இது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு ஓடி வராங்க. வந்து பார்த்தா நம்ம வள்ளி வாசல்ல ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அத பார்த்ததோட ராமச்சந்திரனுக்கு பேரதிர்ச்சி, ஐயோ வள்ளி அப்படின்னு. அப்ப விஜய் அங்கிருந்து ஓடி வராங்க. இன்னொரு பக்கம் கண்மணி வீரா அங்கிருந்து ஓடி வராங்க. ஐயோ வள்ளியம்மா அப்படின்னு. நம்ம மாறன், ராமச்சந்திரன், நம்ம ராகவன், கார்த்திக், பிருந்தா எல்லாருமே பேரதிர்ச்சியில பாக்குறாங்க. வள்ளி ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அப்ப ஆம்புலன்ஸ வர வச்சு வள்ளிய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டு வள்ளிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. வள்ளியோட தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. ராமச்சந்திரன் வெளியில கதறி அழுகிறாரு. அப்ப விஜய் அங்கேருந்து வராங்க. வந்துட்டு விஜயும் அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னாச்சு சித்தி உங்களுக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ராமச்சந்திரன் கேக்குறாரு, வள்ளிக்கு இப்படி எப்படி நடந்துச்சு? அப்ப விஜய் சொல்றாங்க, மாமா, வள்ளி சித்தி மாடியில துணிக்காய போட்டிருக்கேன், ட்ரெஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஜன்னல் கிட்ட கடந்த துணி எடுக்கிறேன்னு சொல்லி விழுந்துட்டாங்க போல மாமா அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு அதிர்ச்சி. அப்ப விஜய் அழுதுகிட்டு இருக்கும் பொழுதே கண்மணி கிட்ட லைட்டா கண்ணடிக்கிறாங்க. இத பார்த்ததோட கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கண்மணி லைட்டா விஜய கண்ணை காமிச்சு தனியா பேச கூப்பிடுறாங்க. விஜயும் நைஸா போறாங்க. அங்க போனதோட நம்ம கண்மணி கேக்குறாங்க, என்ன நடந்துச்சு? எப்படி அந்த வள்ளி கீழே விழுந்தா? உண்மைய சொல்லு, நீ தானே தள்ளி விட்ட? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமாக்கா, மாடிக்கு போயிட்டு ஏதோ ஜன்னல் கிட்ட துணி கடந்துச்சான், அப்படியே எக்கி எக்கி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரே தள்ளுதான் கீழே விழுந்துருச்சு, இது பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லக்கா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி செம்ம ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு பெரிய எமகாதகியா இருக்காளே அப்படின்னு. அப்ப விஜய் கேக்குறாங்க, என்னக்கா ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது?
அப்ப கண்மணி சொல்றாங்க, விஜய், நான் எதுக்குடி சோகமா இருக்கணும்? இங்க பாரு, எப்படியாவது இந்த வீட்டுல உள்ள ஒரு டிக்கெட்டை காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த வேலையை நீ பண்ணிட்ட. இதை விட எனக்கு வேற என்னடி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் நம்ம விஜய் சொல்றாங்க, சில நேரத்துல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரியே தெரியுறீங்க அக்கா. கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படி இருந்தா தானே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் ஏமாத்த முடியும். ஏன்னா எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு போயிருவாங்கல்ல. இதை கேட்டதும் விஜயும், சரிக்கா, சரி வாங்க, கூட்டத்தோட கூட்டமா நிப்போம், அதான் நல்லது. இதை கேட்டதோட கண்மணியும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கண்மணி அங்க போனதோட வீரா கிட்ட நடந்த விஷயத்த எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம வீரா இருக்காங்கல்ல, அவங்க நேரா நம்ம கண்மணியை பாக்குறாங்க. கண்மணி நேரா வீராவை பார்த்து லைட்டா தனியா கூப்பிடுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் நம்ம விஜய பார்த்து, விஜய், வீட்டுல முக்கியமான ஒரு பொருளை வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வான்னு சொன்னதோட விஜய் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்பதான் நம்ம வீராவும் கண்மணியும் பேசிக்கிறாங்க. வீரா நேரா நம்ம கண்மணி கிட்ட, விஜய் ஏதாவது சொன்னாலா? அவ ஒன்னும் காரணம் இல்லையே. அப்ப கண்மணி சொல்றாங்க, அவதான் வீரா காணணும், அவதான் மாடிக்கு போயிட்டு தள்ளி விட்டுருக்கா. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம வீரா. அப்ப கண்மணி சொல்றாங்க, வீரா, நம்ம நினைச்சதை விட இவ ரொம்ப ஃபாஸ்டா இருக்காடி. அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அப்போ வீரா சொல்றாங்க, ஆமா கண்மணி, இவ இந்த அளவுக்கு இறக்கம் இல்லாதவளா நடந்துப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. வள்ளியம்மா அந்த அளவுக்கு அந்த விஜய் மேல பாசமா இருக்காங்க. ஆனா எதுக்காக அவ இப்படி பண்றா? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க காரணமா இருக்காங்க. அவங்க சொல்லிதான் இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அவங்க யாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஆமா, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் கண் கலங்கி நிக்கிறாரு. வீரா இங்கேருந்து வந்து ராமச்சந்திரன்ட்ட, மாமா கவலைப்படாதீங்க மாமா, வள்ளியம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நிலைமையில என் தங்கச்சிய பாப்பேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, என் தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறாளே, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஒரு நல்லது கூட நடக்கவே இல்லையே அப்படின்னு ராமச்சந்திரன் ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்பதான் நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா, இருங்க மாமா அப்படின்ட்டு நேரா அந்த டாக்டரை போய் பாக்குறாங்க. டாக்டர் வீரா கிட்ட, இங்க பாருங்க, இவங்க பொழைக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட வீராவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. வீரா இங்கேருந்து காவேரியோட சமாதி இருக்குல்ல, அங்க போறாங்க. அங்க போயிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அம்மா, உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்தே வள்ளியம்மா குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்களோட உயிர் ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கு. அவங்க எப்படியாவது உயிர் பிழைக்கணும். இந்த விஜய் மாதிரி ஒரு ஆளுகிட்ட நாங்க தோத்துறக்கூடாது. அம்மா, நீங்க தாம்மா உதவி பண்ணணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டுறாங்க வீரா. அப்ப காவேரியோட அந்த விளக்கு இருக்குல்ல, அது அணையுது. இத பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, அம்மா, எங்களை எச்சரிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றீங்களா? அம்மா, எனக்கு பயமா இருக்குமா, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு காவேரியோட சமாதியில இருக்கிற துண்ணூரை எடுத்துக்கிட்டு வீரா நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்க வந்துட்டு வள்ளி ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதோட ராமச்சந்திரா அழுதுகிட்டு இருக்காரு. வீரா இங்க இருந்து வந்துட்டு டாக்டர் கிட்ட, டாக்டர், நான் வள்ளியம்மாவை பார்க்கலாமா அப்படின்னு சொன்னதோட அவங்களும் பார்க்கலான்னு சொல்றாங்க. உடனேயே நம்ம வீரா இங்கேருந்து உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு நேரா நம்ம வள்ளிய பாக்குறாங்க. வள்ளியம்மா, நான் வீரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வள்ளி எதுவுமே இல்லாம அமைதியா தான் இருக்காங்க. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, எங்களை விட்டு நீங்க எங்க போகலான்னு பாக்குறீங்க? எங்களை விட்டு உங்களால எங்கேயும் போக முடியாது. நாங்க உங்களோட எந்த அளவுக்கு பாசமா இருக்கும் வள்ளியம்மா, போராடி வாங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு வள்ளியம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீரா வந்துட்டு கொண்டுட்டு வந்த துண்ணூரை வள்ளியோட நெத்தியில பூசி விடுறாங்க. அப்ப வள்ளியோட கையை லைட்டா அசைய ஆரம்பிக்குது. அப்ப வீரா வள்ளியோட கையை பிடிச்சு, வள்ளியம்மா,
வள்ளியம்மா நான் பேசுறது கேக்குதா அப்படிங்கிறாங்க. வள்ளி லைட்டா கண் விழிக்கிறாங்க. அப்ப வீரா ரொம்ப சந்தோஷமா டாக்டர் டாக்டர்னு கத்துறாங்க. அப்ப டாக்டர் உள்ளார வராங்க. உள்ளார வந்துட்டு வள்ளிய பார்த்துட்டு இவங்க கண் விழிச்சிட்டாங்களா, இனிமே இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட தான் வீராவுக்கு கொஞ்சம் நிம்மதியா ஆகுது. வீரா வெளியில வந்துட்டு இனிமே வள்ளியம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை கேட்டதோட தான் ராமச்சந்திரனுக்கு நிம்மதியாகுது. என் வள்ளி என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டா அப்படின்னு ராமச்சந்திரன் கவலையோட இருக்காரு. அப்புறமா விஜய் அந்த இடத்துக்கு வராங்க. இந்நேரம் அவ மண்டைய போட்டிருப்பாள்ல அப்படின்ட்டு அங்கேருந்து வராங்க. எல்லாரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படியும் நம்மளே அழுதுகிட்டு போவோம் அப்படின்னு லைட்டா கண்ணீரை தொடச்சிக்கிட்டு வராங்க. வந்து பார்த்ததோட நம்ம வீரா இருக்காங்கல்ல, அவங்க நேரா விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் கோயிலுக்கு போயிட்டு வந்தியா விஜய்? உன்னோட பிரார்த்தனை வீண் போகல, வள்ளியம்மாவுக்கு எதுவும் ஆகல, அவங்க பொழைச்சுக்கிட்டாங்க. இதை கேட்டதோட விஜய்க்கு அழுகவும் முடியல, சிரிக்கவும் முடியல. என் சாக்குல என்ன சொல்றீங்க? வள்ளியம்மா பொழைச்சுக்கிட்டாங்களா? அப்ப வீரா கேக்குறாங்க, ஏன் நீ ஏன் இப்படி ஷாக் ஆகுற? வள்ளியம்மா உயிர் பிழைச்சதுல உனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லையா? அப்ப விஜய் சொல்றாங்க, ஐயோ அக்கா அப்படி இல்ல, மாதிரி நான் வள்ளியம்மாவுக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தேன், அதனாலதான் வள்ளியம்மா உயிர் பிழைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதோட வீரா கேக்குறாங்க, அப்படியா? ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணிருப்ப போல. விஜய் சொல்றாங்க, ஆமா, அப்புறம் என்னோட அத்தை பொழைக்கணும் அப்படிங்கிறது, அம்மா பொழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வீராவும் சரி சரி நீ போயிட்டு துண்ணூறு பூசி விடு. விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டு அந்த வள்ளிய பாக்குறாங்க. எப்படியும் நீ உயிரோட திரும்ப மாட்ட, செத்துருவ அப்படின்னு பார்த்தா உயிர் பொழைச்சு வந்துட்டியேடி அப்படின்னு அந்த விஜய் டென்ஷனா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் நினைக்கிறாங்க, அப்ப என்னோட அடுத்த டார்கெட் யாரு? இருந்தாலும் இந்த ராமச்சந்திரன் வேதனைப்படணும் அப்படின்னு நினைச்சோம், அதே மாதிரி வேதனைப்படுறானே, அது போதும் எனக்கு அப்படின்னு விஜய் வெளியில வராங்க. அப்ப விஜயோட முகமே சரியான கோவத்துல இருக்கு. அப்ப வீரா இங்கேருந்து விஜய் கிட்ட வந்து, விஜய் கவலைப்படாத விஜய், வள்ளி அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, வள்ளி அம்மாவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, வள்ளி அம்மா ரொம்ப ஸ்ட்ராங். இதை கேட்டதோட விஜயும் ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ராமச்சந்திரன் நம்ம வீராவை பார்த்து, வீரா உன்னாலதான் இன்னைக்கு வள்ளி கண் முழிச்சிருக்கா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஸோ அப்கமிங் எபிசோடுல விஜய் கண்டிப்பா வள்ளிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுல இருந்து வீராவும் மாறணும், எப்படி வள்ளிய காப்பாத்த போறாங்க, இதுதான் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.